சார்பாக வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். என்னை இந்நிலைக்கு உயர்த்திய எல்லாம் வல்ல இறைவனுக்கும், இவ்வுலகப் பொறுப்பில் எனக்கென ஒரு அடையாளம் தந்த அன்னை தமிழுக்கும், இப்புவியில் மானுடத்தினுடைய மனித நேயத்தினுடைய நம்பிக்கையாக இருக்கும் பல்வேறு அமைப்புகளில் முதல் வரிசை அமைப்புகளில் முக்கியமானதாக இருக்கக்கூடிய ரோட்டரி அமைப்பிற்கும், இந்த அரங்கை அலங்கரித்திருக்கிற பெரியோர்கள், மாண்புமை மேலாள் அமைச்சர், மேலாள் தலைவர் அவர்கள், இப்பொழுது பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திரு செந்தில் அவர்கள், நான் உள்ளபடியே இன்று இந்த இடத்திற்கு வரக்கூடிய சூழ்நிலை இல்லைதான். மிகவும் சிரமப்பட்டு ஒழுங்கு செய்துதான் வந்து சேர்ந்தது. காரணம் வேறொன்றுமல்ல, உங்கள் மேலாள் ஆளுநர் மணி அவர்களினுடைய அழைப்பிற்காகவும் அவரோடு இணைந்த நட்புக்காகவும். அதுதான் மணி பாண்டிச்சேரி ரோட்டரி என்றால் எப்போதுமே ஒரு நட்பு என்பது நான் மறக்க முடியாது. முதலா ரோட்டரி இங்க நான் ஃபங்க்ஷன் வந்திருந்தப்பவே ரொம்ப கேஷுவலா வந்து, ஃபாதர் நீங்க ஃபெலோஷிப் வரீங்களான்னு ஃபாதர் எனக்கு இப்படி ஒரு கொனடேஷன் இருக்கிறது தெரியாது. அதாவது ரொம்ப இயல்பா கேட்கணும், தண்ணி அடிக்க வரீங்களான்னு கேட்டது என் வாழ்க்கையிலேயே முதல்ல இந்த ரோட்டரி. தப்பா சொல்லல, அவ்வளவு ஃப்ரெண்ட்லியான ஒரு அமைப்பு. பட் தி ஃபேக்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் ப்ராபப்லி சம்திங். செந்தில் அவர்கள் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரோட்டரி அமைப்பு என்பது ஒரு 40 நண்பர்களை இயல்பாக தந்து விடுகிறது, நம்பத்தகுந்த நண்பர்களை தருகிறது அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப இன்னைக்கு முக்கியம். ஐ ரிமெம்பர் சம் இன்ட்ரெஸ்டிங், இது நடந்த ஒரு கதையாக சொல்வார்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பு சம்வேர் இன் தி காஷ்மீர் பார்டர் அப்பப்போ சண்டை நடக்கும் இல்லைங்களா. சண்டைக்கு ஒரு ரிஸ்கியான ஒரு ஆபரேஷனுக்கு போறாங்க. போன நண்பர் வரல, இன்னொரு பெட்டாலியன். அப்ப இந்த நண்பர் வந்து நான் அவரை போய் பார்க்கணும்னு அவருடைய தளபதியிட்ட அனுமதி கேட்கிறாரு. போகாத, he is no more and it's risky. நீ போனா நீயும் திரும்பி வரமாட்ட, போகாத அப்படின்னு. இல்ல நான் கட்டாயம் போய்தான் ஆகணும்னு ஒரு கடுமையாக போராடி போறாத, போயிட்டு லேட்டா இரவு தனியா திரும்பி தான் வர. ஸோ The commander was very angry and upset. திருப்பி வந்தால சந்தோஷம். அவரை பார்த்து சொன்னா, நான் தான் சொன்னேன் இல்ல, இட்ஸ் a very risky travel you are making. He is no more சொன்னேன் இல்ல, இறந்துட்டார்ல, he is no more, right? அப்போ இவர் சொன்னாரா, yes, he is no more. ஆனா நாங்க போறப்போ அவர் உயிரோடு தான் இருந்தார். He was not yet dead. உயிரோடு தான் இருந்தார் என்னுடைய நண்பர். ஒரு வார்த்தை சொன்னார் அவரு, எப்படியாவது நீ வருவேன்னு எனக்கு தெரியும்டா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது அதுதாங்க வந்து, இந்த உலகத்தில் எல்லா உறவுகளிலும் படிநிலை உண்டு. எல்லா உறவுகளிலும் கணவன் மனைவிக்கிடையே அப்படி ஆழமான உறவு இருந்தாலும் கூட there are things which the wife will not want to tell the husband, but there are things which the husband will not want to tell the wife. பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே அப்படி இனி இல்லை என்ற ஒரு அன்பும் பாசமும் இருக்கும். பட் there is a structure, there is always a structure. எல்லா உறவுகளிலும் படிநிலை உண்டு. படிநிலை இல்லாத ஒரே உறவு என்பது உண்மையான நட்பு மட்டும்தான். அது இந்த ரோட்டரியில் அமைந்திருக்கிறது என்பது எனக்கு மட்டில்லாத மகிழ்ச்சி. இரண்டாவது, அவர் சொன்ன கருத்துக்கு நான் கடைசியில் வருகிறேன். நம்முடைய அமைச்சர் அவர்கள் ரொம்ப ரொம்ப நல்லா பேசினாங்க. அவரு அழகான தமிழ் பேசுனது இன்னும் ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. உள்ளபடியே வந்து நீங்க கேரளால ஒரு இன்னைக்கு இருக்கிற 80% பாப்புலேஷன்ங்கிறது நம்முடைய பழைய சேர நாட்டுக்காரர்கள் தான். ஒரு காலத்தில் அவர்கள் தமிழர்கள். நீங்கள் ஆந்திரம், கர்நாடகா எல்லாமே வந்து ஒரு காலத்தில் அது ஒற்றை நிலப்பரப்பு. இன்று அப்படி நாங்கள் ஒரு இப்ப இன்னைக்கு நடந்த துரதிருஷ்டம் என்ன அப்படின்னா, மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதை வைத்தே நம்முடைய அடையாளங்களையும் பிரித்துக் கொள்கிறோம். அப்படி அல்ல. தமிழ் நிலப்பரப்பு என்பது தென்னகம், திருவேங்கடம் எல்லாவற்றையும் ஒன்றிணைத்த ஒரு பகுதியாக இருந்தது.
ரொம்ப சந்தோஷம். நீங்க இவ்வளவு ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஒரு கேரள மாநிலத்தை ஒரு வெற்றி பெறணும்னா அவர் நல்லவராக இருக்கணும் இல்லைங்களா? அதனால அவருக்கு ஒரு சிறப்பான கரவொலியை நாம் கட்டாயம் தந்தாக வேண்டும். 2-3 செய்திகளை உங்களுக்கு நான் வலியுறுத்த விரும்புகிறேன். இன்றைக்கு the crisis facing, I always say Rotary why I come, because it consists of probably a small section of people blessed and also people who have intellectual and financial and social debt. So you are blessed. இல்லைங்களா? இந்த உலகத்தில் ஒரு சிறிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சமூகம். Now, at a time when the society is in crisis, we have to admit our society is in crisis. Normally, நான் ஒரு மேடை பேச்சாளன் அல்ல. எதையுமே வாழ்க்கையில் மேலோட்டமாகவும் எடுக்கலாம், ஆழமாகவும் எடுக்கலாம். அது கல்வியாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வாழ்க்கையாக இருக்கட்டும். ரொம்ப மேலோட்டமாக நம்ம எடுத்துட்டும் போயிடலாம். பட் we can take it seriously. நான் எப்பவுமே இந்த மேலோட்டமான சொல்ற நேரம், இந்த படிப்பில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் உண்டுங்க. எப்படி சமூகத்தில் ஜாதி இருக்குதோ அதே போல படிப்பிலும் ஒரு ஜாதி உண்டு. என்ன ஜாதி? ஜாதி அமைப்பினுடைய ஒரு வெளிப்பாடு தான் அதுவும். இந்த நம்பர் 1 ஜாதின்னா மேத்தமேட்டிக்ஸ் சயின்ஸ் எடுப்பாங்க அந்த காலத்தில். நம்பர் 2 ஜாதின்னா பாட்னி ஜுவாலஜி எடுப்பாங்க. நம்பர் 3 ஜாதின்னா அக்கௌண்டன்சி காமர்ஸ் எடுப்பாங்க. நம்பர் 1க்கு உருப்படாத ஜாதி எங்க வந்து சேரும்? ஹிஸ்டரி, தமிழுக்கு வந்து சேரும். இதுதான் பிகாஸ் அவர் சொசைட்டி அன்பார்ச்சுனேட்லி வந்து எல்லா இடத்துலையும் உங்களுக்கு இது வேணும். ஒரு இடத்துல பாஸ் இருக்கணும், பாஸுக்கு கீழே ஜாயிண்ட் டைரக்டர் இருக்கணும், அவருக்கு கீழே செக்ஷன் கிளர்க் இருக்கணும், அவருக்கு கீழே பியூன் இருக்கணும், பியூனுக்கு கீழே ஸ்வீப்பர் இருக்கணும். ஸ்வீப்பர் ஒருவேளை ஹையர் காஸ்டாகவும் இருக்கலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் அந்த ஸ்ட்ரக்சருங்கிறது நமக்கு ஸ்ட்ரக்சர் இல்லாமல் நம்ம வாழ முடியாது. அது தான் படிப்புலையும். உங்கள் முன்னால் என்று பேச ஆசீர்வதிக்கப்பட்ட நான் தமிழ் வழியில் அரசு பள்ளியில் ஹிஸ்டரி எடுத்து படிச்சு நான் வந்து ஒரு ஆள். பட் அது சீரியஸா எடுத்துங்கிறது. ஒன் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் we have is we don't have social scientists, we don't have real political intellectuals. இங்க இல்ல. அதனால தான் பொலிட்டிக்கல் தியரியும் சரியா நடக்கல, சோசியல் சயின்ஸும் நடக்கல. நான் அந்த சப்ஜெக்ட் மோசமா போனதுக்கு காரணமே அந்த சப்ஜெக்ட் எடுக்கிறது அத்தனை பேரும் அது மேலோட்டமாவே அணுகிறது. ஹிஸ்டரி பேப்பர் திருத்துற வாத்தியாரு கண்டென்ட்டுக்காக மார்க் போட மாட்டாரு. எதுக்காக மார்க் போடுவாரு? பேப்பர் எவ்வளவு எத்தனை பக்கம் எழுதியிருக்காங்களோன்னு மார்க் போடுவேன். அப்போ நான் 86லிங்க 86 was the year Madras University permitted students to write in Tamil exam. லெவலில் ப்ரொஃபஸர் ரேண்டம் ஒருத்தர் இப்போ அவர் இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் அந்த அப்போ ஸ்டூடெண்ட், நாங்கள் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பார்த்து திருத்துங்கன்னு கொடுப்பாரு. ஒரு பேப்பரில் கிரிட்டிக்கலி எவாலுவேட் தி கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் கிங் அசோகா. அசோக காலத்தினுடைய பங்களிப்புகளை நீங்கள் திறனாய்வு செய்து எழுதுங்கிறது கேள்வி. நம்மளுக்கான 4 பக்கம் எழுதுனா 5 மார்க்கு. அன்னைக்கு எப்படியாவது ஒரு 2 பக்கம் எழுதியாகணும். அவனுக்கு நிர்பந்தம். அவன் கணக்கு வந்து ஒரு 1.5 மார்க் 2 மார்க்காவது வரும். ஸோ ஆரம்பிக்கிறாரு. நான் திருத்தின பேப்பர், அசோகர் மரங்கள் நட்டார், அசோகர் சாலைகளின் வலதுபுறத்திலும் மரங்கள் நட்டார், இடதுபுறத்திலும் மரங்கள் நட்டார். அந்த மரங்களில் பூ பூத்தன, அந்த மரங்களில் காய் காய்த்தன, பழங்களும் பழுத்தன. அந்த பழங்களை சிட்டுக்குருவிகள் வந்து சாப்பிட்டன, மைனாக்கள் வந்து சாப்பிட்டன. இப்படியே தம் கட்டி ஏறக்குறைய 1.25 பக்கம் கொண்டு வந்துட்டாரு. சரி போனா போது, ஒரு 1 மார்க் 1.5 மார்க் போடலான்னு பேனாவை வச்சா திருக்கிறவன் எவ்வளவு முட்டாள்னு அந்த ஸ்டூடெண்ட் நினைக்கிறான்னா, கடைசியில் ஒரு பஞ்ச் லைன் வச்சு முடிச்சிருந்தாரு பாருங்க, மரமா நட்டார் அவர் அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தை வச்சு. This is what you have an opportunity to go deep into the subject, or you can also manage. So, as leaders, as Rotarians, we are called upon to be people who go into depth. It's not ஒரு shallow leadership illa, shallow involvement illa.
And where is the starting point? Sometimes நான் என்னுடைய ரொட்டரி நாசர் போன்ற அவங்களுக்குலாம் சொல்லுவேன், you are all capable of becoming mayors and leaders of this community. Please don't limit yourself to becoming the presidents and governors of Rotary Club alone, because you are solid people. Really, I mean it. I mean it. ஒரு மாமத யானையாக இருக்க வேண்டிய நீங்கள் தயவு செய்து கோயில் யானையாக மாறிவிடாதீர்கள்னு ஒவ்வொரு ரோட்டரி லீடரையும் பார்த்து நான் சொல்றது உண்டு. I mean it, because at a time I'm talking with an important, an exemplary politician among us. I think we all admit that our governance is failing. It is in serious crisis. And as a society, we are failing, we are in serious crisis. So, இந்த மேடைக்கு நான் பேச வருகிற போது மேடையில் ஏதோ பேசிவிட்டு செல்வதற்காக வரவில்லை. இன்னும் ஒரு 25 ஆண்டுகளில் என்ன நடக்கும் என்றால், ஏழை பணக்காரன், உயர்ந்த ஜாதி தாழ் ஜாதி என்கிற வேறுபாடு எல்லாம் கடந்து technology will make a small group of people extremely powerful and the vast majority irrelevant or victims of consumption. அவங்க கொடுக்கறத நீங்க வாங்கித்தான் ஆகணும். Today Google is like what Google says is your information. You are not searching for information in 100 places. And how we are coming to the control of technology is going to be unprecedented. So இது என்னென்ன விளைவுகளை உருவாக்கும் என்பது, and a small group of people, for example, இப்போ definitely in another let's say 100 years time, average human life expectancy will be 200 years, no doubt about that. But அந்த 200 ஆண்டு வாழ்க்கை என்பது எத்தனை பேருக்கு கிடைக்கும்? It's only to a very very small percentage of people. And because information technologyயும் பயோகெமிஸ்ட்ரியும் ஒன்னா சேர்ற ஒரு மோமெண்ட் வரத்தான் போகுது. It's only a matter of time, maybe another 20 years, 25 years. And it is நினைச்சு பார்க்க முடியல. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க உடம்புக்குள்ள சிப்ஸ் எல்லாம் இருக்கும். சிப்ஸ் சொல்லும், இன்று உங்கள் உடம்பில் 16 கேன்சர் செல் கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ எவ்ரிடே யூ வில் ஃபீல் சிக். யூ ஃபீல் தட் யூ ஆர் ரியலி வெரி வெரி ஹெல்த்தி, பட் டெக்னாலஜி வில் மேக் யூ ஃபீல் எவ்ரிடே யூ ஆர் சிக். அண்ட் இப்படி ஒரு காலகட்டத்தில் எங்க ஃபெயில் ஆகிறோம் அப்படின்னா, தி அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் as a society, as individuals, that's being made in developing the brain or intelligence of individuals is phenomenal. But what is being invested in developing the human consciousness is almost zero. This is the greatest crisis or challenge we are facing in the world today. இடப்படுகின்ற முயற்சியில் ஒரு கடுகளவுதானும் human consciousness அதை டெவலப் பண்றதுக்கு இல்லை. The result is extreme individualism. I tell you today, my dear friends, I mean children are here. இன்னைக்கு நம்ம அவங்களை எப்படி ஓரியன்ட் பண்ணி வச்சிருக்கோம்னா, என்னுடைய வெற்றி, நான் ஒரு உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்ற ஒரு எக்ஸ்ட்ரீம் இண்டிவிஜுவலிசம் somehow நம்ம அறியாமலேயே நம்ம grip ஆயிடுச்சு. I'm very happy somebody spoke about the president or I don't know, குளங்களை நிரப்புவது பற்றி I think பிரேம்ராஜ் அவங்க மென்ஷன் பண்ணாங்க. How can we call ourselves a civilization? நீங்க நேற்று கூட நான் முந்தா நாளைக்கு கோயம்புத்தூர் போறப்போ பாலார் தாண்டி தான் போனேன். Can anyone know? அமைச்சரை வச்சு சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் வேற யாரும் அரசியல்வாதிகளை வச்சா இந்த இன்ஃபர்மேஷனே எடுத்துட்டு போய் திரும்பவும் தோண்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் யாருக்காவது தெரியுமா பாலாறுனுடைய ஆழம் எவ்வளவுன்னு தெரியுங்களா? மணல் ஆழம், the sand, அதாவது மணல் இருக்கு இல்லைங்களா, ஆத்து மணல் எவ்வளவு ஆழம் தெரியுங்களா உங்களுக்கு? 160 அடி. 160 அடி. தயவுசெய்து யார்கிட்ட சொல்லிடுறாங்க சார், சொல்ல மாட்டீங்க. Now the point is, 160 அடி மணல் இருக்கிறது என்றால் அந்த நதி எத்தனை லட்சம் ஆண்டுகள் பாய்ந்திருக்க வேண்டும்? எத்தனை லட்சம் ஆண்டுகள், 1000 ஆண்டுகள் கூட அல்ல, லட்சக்கணக்கான ஆண்டுகள் பாய்ந்திருந்தால் மட்டும்தான் ஒரு படுகையில் 160 அடி மணல் இருக்கும். கண் முன்னால் படுகொலையாகி கிடக்கிறது. யாருக்கும் கவலை இல்லை. Now, can we consider ourselves a civilization? No. It's because
we are so obsessed with ourselves, that what's happening around, we are not bothered. Or நிலத்தடி நீர், குளத்தை பத்தி சொல்றோம். நிலத்தடி நீர் நம்முடைய காலத்தில், ஐயா உங்க காலத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, கிராமமாக தான் இருந்திருக்கும் இல்லைங்களா ஐயா, 100 அடியில தண்ணி கிடைச்சிருக்கும், கட்டாயம் கிடைச்சிருக்கும். இன்னைக்கு அது 1000 அடியா மாறிடுச்சு. Just drive from here, இதே நாகப்பட்டினம் district. How many of you know that 30 to 31% of Nagapattinam saline intrusion has taken place already? எத்தனை பேர் யாருக்காவது தெரிஞ்சவங்களாவது கை தூக்குங்களா? At least you are aware, at least one person knows, 2 person knows. 30% of Nagapattinam district saline intrusion has taken place. உப்பு நீர் உள்ளே வந்து விட்டால் அதை மீண்டும் அகற்றி கொண்டு போவது என்பது அவ்வளவு எளிது அல்ல. திருவாரூர் மாவட்டம் almost 10 to 12%. It's only a matter of time. It still further comes in 10 to 12% saline intrusion has taken place. Where are we heading? எங்க போயிட்டு இருக்கிறோங்கிறத பற்றி அந்த அக்கறை என்பது கவர்னன்ஸுக்கு இன்னைக்கு சுத்தமா இல்ல. I must say it. Therefore, when the top fails, the bottom should take responsibility. That is where Rotary becomes relevant. Rotary becomes sacred. Not only Rotary, it is your task to integrate, coordinate and bring the civil society together. If we believe that we are a civilization, that we have to take responsibility for at least a few things. அது எங்கிருந்து தொடங்க வேண்டும் என்றால், development of human consciousness. சொன்னார் இல்லைங்களா, எனக்கு நட்பு 40 பேர் சேர்ந்து வர முடியுங்கிறது வேற ஒன்னும் இந்த ரோட்டரி செய்யலைன்னாலும், எந்த சேரிட்டியும் பண்ணலைன்னாலும், நான் முன்னாடி எல்லாம் வந்து சேரிட்டி சொல்றது செய்யறதுக்காகவே நான் ரொம்ப பாராட்டுவேன். பட் ஒரு சேரிட்டியும் பண்ணலைங்கிறதுக்காக மனிதர்களாக சாதி கடந்து, மதம் கடந்து, படிநிலைகள் கடந்து ஒரு 100 பேர் இணைந்து வர முடிகிறது என்பதே இன்றைய நாளில் ஒரு மிகப்பெரிய செயல்தான், மிகப்பெரிய முன்னுதாரணம். Now, you have to also understand what is this development of human consciousness. Human consciousness ingiradhu, I can say only by example. My mother, my father died at the age of when I was 6.5, 7. My mother was 27. 27 வயதில் ஒரு விவசாய பின்புலத்தில் நிரந்தர வருமானம் இல்லாத ஒரு சூழலில் எங்கள் குடும்பம் சற்று முற்போக்கான எண்ணம் கொண்ட குடும்பம். இன்னொரு திருமணம் அம்மா செய்து கொள்ள அவர்களை ஊக்கப்படுத்தியது. ஆனால் என் தாய் தன் 4 பிள்ளைகளுக்காக எஞ்சிய வாழ்க்கை முழுவதும் தியாகம் செய்கிறேன், இன்னொரு துணை வேண்டாம் என்று ஒரு முடிவு எடுக்கிறார். இன்று வரைக்கும் உண்மையிலேயே இந்த பூமியில் நான் கண்கண்ட தெய்வம் ஒன்று உண்டு என்றால் அது என்னுடைய தாய் தான். பிகாஸ் அவர்களுக்கு தன் இன்பம், தன் பாதுகாப்பு என்பதை விட தன் பிள்ளைகளினுடைய வாழ்வு, அதற்காக செய்கிற தியாகம் என்று சொல்கிறோம் அல்லவா. This is what we call as human consciousness, the human capacity for goodness and sacrifice. இதை யாரும் இன்னைக்கு வந்து ஒரு வேல்யூவா நினைக்கிறதே இல்லை. பாடத்துல வந்து 90 மார்க் வாங்கணும், நீட்ல வந்து நம்பர் 1 வாங்கணும், அந்த இடத்துக்கு அட்மிஷன் போகணும், இதுதான் இன்னைக்கு வந்து டிரைவா இருக்கே தவிர இந்த ஹியூமன் கான்சியஸ்னஸ். லாஸ்ட் இயர் இங்க திருவாரூர்ல நாங்க பனை மரங்கள் நடுறோம். I want to say about that also. If you are interested in enhancing the water table and improving the water table, please plant as many palmyra trees as possible. பனை மரங்களை நிறைய நடுங்க. ஏன்னா பனை மரங்கள் மட்டும்தான் கொஞ்சோண்டு தண்ணியை தான் எடுக்கும், நிறைய தண்ணி அது எடுக்காது. இப்ப இந்த கஜா புயல்ல கூட தப்பிச்சின மரங்கள்ல ஒரு முக்கியமான மரம் வகை என்றால் பனை மரம் மட்டும்தான். அதை விட முக்கியமாக சர்ஃபேஸ் வாட்டரை ஆக்கியூபியர்ஸ் என்று சொல்லக்கூடிய வாட்டர் டேபிளுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை செய்யறதும் ஒரே ஒரு மரம், பனை மரம் மட்டும்தான் செய்யுது. வேற எந்த மரமும் செய்யறது கிடையாது. பிகாஸ் மற்ற எல்லா மரங்களும் பூமிக்குள்ளிருந்து தண்ணீரை தாம் எடுத்துக்கொள்ளும். பனைமரம் மட்டும்தான் அது நிற்கிற இடத்தில் ஆக்கியூபியர்ஸ் இருக்குமே. ஆனால் நவ் ஆக்கியூபியர்ஸ் எங்க இருக்குங்கிறது இன்னைக்கு சேட்டலைட் உங்களுக்கு சொல்லுது. ரோட்டரி அது பெருசா செய்யணும். நாங்கள் மட்டும் ஒரு தனிமனித முயற்சியிலும் சிறு முயற்சியிலும் கடந்த ஆண்டு மட்டும் 3.5 லட்சம் பனை விதைகள் நாங்கள் நட்டிருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் விரும்பினால் இணைய முன் வந்தால் பாண்டிச்சேரி ரோட்டரியும் நாமும் இணைந்து பாண்டிச்சேரி எல்லைக்குள்
அடுத்த ஓராண்டிற்குள் நிச்சயமாக நம்மால் 5 லட்சம் பனை விதைகளை நட முடியும் என்பதை இந்த நேரத்தில் சொல்ல முடியும். நமக்கு சேட்டலைட் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது. எங்க படுகைன்னா நம்ம ஆக்கிபேஸ் எங்க இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அந்த இடத்துல எல்லாம் நம்ம பனை விதைகளை தூவி விட்டோம் என்றால் 20 ஆண்டுகளுக்கு பிறகு வளர்ந்த பிறகு இந்த பனை மரங்கள் பூமியில் மழை பெய்கிற போது, மழையை நான் ஏன் சொல்றேன், நாங்க can anyone tell me how much water Chennai needs? இன்னைக்கு அவ்வளவு கிரைசிஸ்ல இருக்கிறோம் இல்லைங்களா, அவ்வளவு கிரைசிஸ்ல இருக்கிறோம். Can anyone tell me? Just 3 to 4 TMC தண்ணி தான். 3 to 4 TMC தண்ணி. போன வருஷம் டிசம்பர்ல 5 நாள் தொடர்ந்து மழை பெய்ஞ்சது. 5 நாள். அந்த 5 நாள் சென்னையில் கொட்டிய, சென்னைன்னா கிரேட்டர் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், இந்த இடத்துல சேர்ந்து கொட்டின தண்ணியோட அளவு எவ்வளவு தெரியுங்களா? 146 TMC. 146 TMC தண்ணி எங்களுக்கு விழுந்திருக்கு. சென்னைக்கு தேவை எவ்வளவுதான்? 4 TMC தான். அவ்வளவு தண்ணியும் போய் கடலுக்குள்ள வீணா. There is absolutely no planning. There is no urban planning. There is no water conservation planning. So when governance fails, I am saying people like you, organizations like you come. அப்படி செய்யறதுக்கு இந்த அளவுக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. இந்த நகரிலேயே பல்லாயிரம், ஏன் 1 லட்சத்திற்கு மேலான உங்களை போன்றவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் வந்திருக்கிறீர்கள், அவர்கள் வரவில்லை. நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் நல்லவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒரு வகையில் நான் சொல்லுவேன், நான் மீண்டும் அடிக்கடி சொல்வது, கோயிலுக்கு போவதால் மட்டுமோ, பூஜை புனஸ்காரங்கள் செய்வதால் மட்டுமோ பரலோகம் போகலாம் என்று நினைத்தால் அது நடக்கவே நடக்காது. God is not bloody going to look at all the pujas and the services and masses. இதெல்லாம் நாம் பக்தியாவும் ஒரு பண்போடும் இருப்பதற்காக. What God wants from you and me is to be in partnership with Him to manage this world beautifully. And world cannot be managed. God cannot run this world without your partnership and my partnership. இந்த ஊருக்கு அவர் ஒன்னும் இந்த ஊரை நல்லா வைக்க முடியாது. It is only in partnership with you. இல்லைங்களா? ஒரு விவசாயியோட உள்ள பார்ட்னர்ஷிப்ல தான் கடவுள் can feed this world. கடவுள் cannot come here and feed everyone. It is only in partnership with these scavengers and people who clean the city can be kept clean. It is only human partnership God can run this world. அதனால எல்லாரும் இன்னைக்கு ஆன்மீகம் அப்படின்னா கோயிலையே போய் அடங்கிடுறாங்க. No, it is keeping this world in perfect order. அதுதான் கடவுள் நம்மிடம் கேட்பது. அதுல கான்சியஸ்னஸ் சொல்லி நான் திருவாரூருக்கு வந்தேன் இல்லைங்களா, ஒரு கடந்த ஆண்டு இந்த பனை விதை நடுறதுக்காக ஒரு மேரத்தான் வச்சப்போ ஒரு 11ஆம் வகுப்பு மாணவி தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிச்சு. பார்கவிங்கிறது அந்த குழந்தையோட பேர். அப்ப எனக்கு பொதுவாகவே இந்த ஃபிட்டா இருக்கிறவங்களும் ரொம்ப பிடிக்கும். ரைட்? Anybody who is fitness, Rotary also should insist on fitness, because by being fit you become more productive. Right? By being fit you become less sickly. இருந்தா நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க. அதோட முக்கியமா குடும்பம் சந்தோஷமா இருக்கு. இதை யாருமே அதை கவனிக்கிறது இல்லைங்க. நீங்க ஹெல்த்தியா இருந்தீங்கன்னா ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் ஆஃப் தி ஃபேமிலி இஸ் high and much more than that the burden on the health infrastructure is less. இதுவும் புரிஞ்சுக்கங்க. ஒரு பொது சுகாதார அமைப்பின் மீது நாம் சுமத்துகிற சுமை என்பது குறைகிறது. என் வாழ்க்கையில் என்னை பற்றி நான் வேறு எதை பற்றி, தமிழை சொல்வார்கள், வேறு இதை பற்றி எல்லாம் பல விஷயங்களை சொல்லுவாங்க. ஆனா என்னை பற்றி நான் ஒரே ஒரு விஷயத்தில் பெருமைப்படுவேன் என்றால் 35 ஆண்டுகளாக எனக்கு வெயிட் 68 கிலோ தான். 68 கிலோ நான் தாண்டவே இல்லை. தட் இஸ் ஒன் திங் ஐ டேக் இட் as a pride. இன்னைக்கும் காலையில் 4 மணிக்குன்னா நான் ஐ பீன் 4 மணிக்கு எடுத்து 4:20 மெரினா பீச்ல நீங்க பார்க்கலாம். நான் சென்னையில இருந்தேன்னா என்ன பார்க்கணும்னா நீங்க தைரியமா நம்பிக்கையா எங்க வரலாம். 4:30 எங்கேயாவது ஒரு கடற்புறத்தில் ஓடிக்கொண்டிருப்பேன். I am a fitness freak, not for the sake of, because I believe in திருமூலர், உடம்பை வளர்த்தேன், சத்தமா சொல்லுங்க சார், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. உடம்பு தான் பெருசுங்க. உடம்பு சரியா இல்லைன்னா உயிர் சரியா இருக்காது. சோ அந்த பாப்பாவை கூப்பிட்டு சொன்னேன், ரொம்ப சந்தோஷம், கையை பிடிச்சிட்டு பார்க்கவே ரொம்ப பெருமையா இருக்குமா. அம்மா அப்பா என்ன செய்யறாங்கன்னா, அம்மா இல்ல இறந்துட்டாங்க அப்படின்னு. அப்பா குடி பழக்கத்துல ரொம்ப இதாகி படுக்கையில படுத்துட்டாரு. அப்படியாம்மா, நீங்க எத்தனை பேருமா? 4 பேர். நான் தான் மூத்தது. அப்போ தம்பி 2
தங்கைங்க, எப்படிமா நீங்க வேற யாராவது குடும்பத்தில் உங்களை காப்பாற்றுறாங்களா? இல்லை சார், நான் தான் 4 மணிக்கு எழுந்து 5 வீட்டில் பாத்திரம் பண்ண தேய்ப்பேன். சி த ஸ்டேட்மெண்ட். 4 மணிக்கு எழுந்து 5 வீட்டில் பாத்திர பண்டம் தேய்ச்சி தம்பி தங்கைகளுக்கெல்லாம் வேண்டியது செய்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வீணாக கிடக்கிற தகப்பனுக்கும் உணவு போட்டு வகுப்பில் முதல் மாணவியாக ஒரு மாரத்தான் ஓட்டத்தில் முதல் மாணவியாக வர முடிகிறது. This is human consciousness. This is the strength of human consciousness. எங்கோ இருக்கிற அந்த பிள்ளைக்காக, திருவாரூரில் இருக்கக்கூடிய பிள்ளைக்காக நீங்கள் ஒரு பெரிய கரவொலியை நீங்கள் தர வேண்டும். Because that is the human spirit. And there is no education taking place today about this human consciousness and its development. தயவு செய்து ரோட்டரி அன்பர்களாகிய நீங்கள், the paradigm shift that is needed today is from extreme individualism to human consciousness that unites human beings, that brings people together, that we are united in one humanity and we take responsibility for this community. And கடைசி அவர் சொன்னார், because there is no much time for me, it's already very late, you are all very hungry, some of you are pretty old and maybe diabetes, I don't want to put you into, but the last, அவருடைய 2 தொடக்கத்தில் அவர் சொன்ன முதல் கருத்துங்கிறது, முதல் ஒரு பிரையாரிட்டி சொன்னார், பீஸ். சொன்னார் பீஸ். அப்கோர்ஸ் உங்களை தவிர உங்களுக்கு எல்லாருக்கும் மதம் இருக்கு, நீங்க இந்துவா இருக்கலாம், கிறிஸ்டியனா இருக்கலாம், கடவுள் நம்பிக்கையே இல்லாதவங்களா இருக்கலாம், பட் யூ ஆர் கமிங் டுகெதர். சோ திஸ் இஸ், இப்படி இருந்தாலே போதும், கெட்டு போயிடாதீங்க, இப்படியே இருந்தாலே போதும். திஸ் இஸ் ஆல்ரெடி a statement of peace, but there is so much of disharmony in the world, and I want to tell you also, but as a Christian priest I can tell you, some time ago a very senior diplomat showed me a report sent to him by CIA, the number 1 intelligence agency in the world. Father, CIA is warning that by the year 2026 Christian terrorism will arrive on the world. You see, this is something very dangerous, and that is not going to be against Muslims or any other religious community. It is going to be against extreme liberals, gays, or இந்த ஒரு செக்மெண்ட்டுக்கு எதிராக இருக்க போகுது. But the fact is, Christian terrorism is going to arrive on the planet, on the world. So when we say we are more educated, more knowledgeable, தான் கொண்டு சேர்த்தது கர்மவீரர் காமராஜ் அவர்கள் இந்தியாவிலேயே at one stroke 20,000 பள்ளிகளை கொண்டு வந்த ஒரு மாபெரும் செயல் தமிழகத்தில் நடந்தது. So that was first major leap. Second major leap, contested, மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் social justice, சமூக நீதி என்பது. சமூக நீதியினுடைய அடிப்படையே நன்கு வளர்ந்துவிட்ட 400 பேர் 40 அடி தாண்டுவதற்கு உதவுவதை விட இன்னும் வளராமல் இருக்கக்கூடிய 4 லட்சம் பேர் 4 அடி தாண்ட உதவுவது ஒரு நல்ல பாலிசி, நல்ல கொள்கை என்பதுதான் சோசியல் ஜஸ்டிஸினுடைய அடிப்படை. So that was definitely, though contested, it is a second major leap. And third one, ஐயா சொன்னது மாதிரி யூபியில இல்லாத அளவுக்கு உயர்கல்வி இங்க இருந்தது. தெரிஞ்சு செஞ்சாங்களோ தெரியாம செய்தாங்களோ தமிழகம் தான் வணிகமயம் ஆனாலும் கூட உயர்கல்வியை ஜனநாயகப்படுத்தி பரவலாக்கிய மாநிலங்கள் தமிழகமும் பாண்டிச்சேரியும் தான். அதற்கு முன்னால ஊருக்கு ஒரு டாக்டர் இருந்தா அதிசயம், ஊருக்கு 4 என்ஜினியர் இருந்தா அதிசயம். ஆனா இந்த உயர்கல்வி பரவலாக்கப்பட்டதற்கு பிறகு ஊர்தோறும் எங்கு பார்த்தாலும் வீடுதோறும் என்ஜினியர், ஊருக்கு 10-12 டாக்டர்ஸ் என்று வந்தது ஒரு உயர்கல்வி பரவலாக்கம். பட் we are stuck there. 90ல இருந்து நம்ம ஸ்டக் ஆகி கவர்னன்ஸ் மோசமாகி we are at a disaster point, a tipping point, because இந்த 1 கோடி இளைஞர்களும் திருமண வாழ்வுக்குள் நுழைகிற போது எதிர்பார்ப்புகள் அதிகம், ஆனால் எந்த வருமானமும் பெரிதாக இல்லை என்ற போது குடும்ப அமைப்பு will come to tremendous pressure, unbelievably tremendous pressure. அதற்கு ஒரே வழி என்பது இந்த சமூகத்தை வேலை தேடும் சமூகத்திலிருந்து பிறருக்கு வேலை கொடுக்கும் ஒரு தொழில் முனைதல் ஆண்டர்பிரினரியல் கம்யூனிட்டியாக மாற்றுவது மட்டும்தான் நமக்கு இருக்கக்கூடிய தீர்வு. அதில் சிறியதே அழகு. 1000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய பெருநிறுவனங்கள் அல்ல, 5 பேருக்கு 10 பேருக்கு 2 பேருக்கு 20 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய சிறிய தொழில் முயற்சிகளை செய்ய முடியுமான்னு கேட்கலாம். அதை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். I'll take 2 minutes. Yesterday I was in Coimbatore. 3 days I was there. I was talking to the girls, Nirmala College girls. இதே கருத்தை தான் சொன்னேன்.
entrepreneurship, distributed entrepreneurship is going to be the security for you young people for the future. அப்ப எல்லாரும் கேட்டாங்க, பணத்துக்கு எங்க போற ஐடியா இருக்கு, உழைக்க தயாரா இருக்கும், where will like go for money? அப்ப சொன்னேன், 25 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகத்தில் இருந்த பணத்தை விட இன்று 25 மடங்கு பணம் அதிகமாக இருக்கிறது. பணம் வரும் கட்டாயம் வரும். பட் ஒய் நாட் பிகின் வித் யூ அப்படின்னு கேட்டேன். ஒய் நாட் எப்படி சார்னு அவங்க அப்படி பார்த்து சொன்னேன், உங்களில் இப்ப 1600 பேர் இருக்கிறீங்க, 500 பேர் இருக்கிறீங்க, மாசம் 50 ரூபாய் எடுத்து வைக்கக்கூடியவங்க எத்தனை பேர் எடுத்து வைக்க முடியும்? எல்லாருமே கையை தூக்குனாங்க. Now consider that 50 rupees not as charity but risk capitalization. Student of history talking about risk capital. Forgive me all auditors and finance and entrepreneurs here. So consider that 50 rupees as risk capital. எவ்வளவு ஆச்சுது? 75,000 ரூபாய் ஆச்சுது, right? 75,000 rupees. I told you, if you can raise 75,000 rupees and you can integrate it through blockchain. I also told them, நம்முடைய பண்பாட்டு நினைவில் இந்த சீட்டுங்கிற ஒரு பழக்கம் இருக்கு பார்த்தீங்களா? சீட்டுங்கிற பழக்கம் லைக் 40 பேர் சேர்ந்து 5,000 10,000 போடுவாங்க. கொஞ்சம் ஏமாற்று நடந்தாலும் நல்லா தான் நடக்குது இல்லைங்களா? ஆர் ஐ வில் ஆஸ்க் யூ சிம்பிள் क्वेश्चन அண்ட் கன்க்ளூட். இந்த இடத்துல இருக்கிறவங்க ஒரு மாசம் 10,000 ரூபாய் நம்ம இழந்தாலும் பரவாயில்ல நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பீங்க சார்? டெபினட்டா ஒரு 50 பேர் இருக்கீங்களா? எவ்வளவு ஆச்சுங்க? 5 lakh rupees, right? 5 லட்சம் ரூபாய். Don't consider it as charity. Consider it as risk capital. Now I tell you, use blockchain, combine technology. இதே போல நானும் நீங்களும் எல்லோரும் சேர்ந்து நின்றோம் என்றால் மாசம் 10,000 ரூபாய் ரிஸ்க் கேபிட்டல் கொண்டு வர தமிழர்கள் 5 லட்சம் பேர் நம்ம சேர்க்க முடியுங்க. 5 லட்சம் பேர் சேர்க்க முடியும். It is about hundreds of thousands of crores. You don't need to depend on banks or governments to come and unleash an era of an entrepreneurship. It is possible today with technology and human effort and a trust system which is so foolproof. It is possible. அது போன்ற உயர்ந்த முயற்சிகள். Therefore, that's why I am saying, Rotary people, please don't limit yourself to doing some charity and be happy about it. You are the leaders of this community. You have to take responsibility for this community, and we have to take responsibility because we may be the hope. We are the future. Even though it's a small community, I want to tell this message. It's a challenge. நாமே பொறுப்பெடுக்கவில்லை என்றால் நமது சமூகத்தினுடைய எதிர்காலம் நெருக்கடியானதாகவும் மிகவும் அழிவு நிறைந்ததாகவும் இருக்கக்கூடும். பொறுப்பெடுப்போம். இந்த சமூகத்தினுடைய ஒளி விளக்குகளாகவும் நம்பிக்கையாகவும் இருப்போம் என்று வேண்டிக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம். Thank you, wonderful speech. This is